உலக மரம், உலகம் பிஞ்சு வந்து பிரியாணி போடுவாங்க. கொடி பிஞ்சு பிரியாணி போடுவாங்க. பட்டை சோம்பு பிரியாணி போடுவாங்க. உலகம் பிஞ்சு பெருசானோடனே காயாகும். காயானோடனே நெத்தாகும். நெத்தானோடனே பஞ்சு வந்து உடச்சி பஞ்சாக போட்டோம்னா மெத்தைக்கு தலானிக்கு எடுத்து போயிடுவாங்க. உலகம் பஞ்சு மெத்தை அவ்வளோதான். அதாவது காய் அந்த இருக்குவார் அந்த மரத்தில் இருக்குவார். அடுத்த மரத்தில் ஓடைக்காங்க. அதான் வந்து காய். இப்போ இது வந்து விழுகிறதெல்லாம் வந்து பிஞ்சு, இந்த பிஞ்சு இதை பிறக்கி யாருக்கு வந்து தருவீங்க? இது பிஞ்சு வந்து கடையில் மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓ, மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. கிலோ கணக்கில் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு கிலோ வந்து 80 ரூபா, 100 ரூபா, 250 ரூபாய்க்கெலாம் போகும். இதை பிறக்கி தர்றவங்களுக்கு அவங்களுக்கு 250 ரூபா போகும். பிறக்கி காய வச்சு போட்டுருவோம். 80 ரூபாய்க்கு போகும். 80 ரூபா, 100, 200 போயிருக்கு. அதை பொடி பிஞ்சா அவங்க போய் கழித்து பொடி பிஞ்சாக இருக்கிறத பூரா பட்டை கிராம்பு இதோட பிஞ்சுன்னு சொல்லி உலகம் பிஞ்சுன்னு சொல்லி போடுவாங்க. அந்த பெருசெல்லாம் வச்சு அவங்க அந்த சாயத்துக்கு கலர் இதில் வந்து சாயம் இருக்கும். சாயத்துக்கு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. டீ தூளுக்கு அது வேறு பண்ணுறாங்களா? டீ தூளில் சாயம். அப்போ வந்து பிரியாணிக்கும் இதுதான் பயன்படுது. ஆமாம். டீ தூளுக்கும் இதுதான் பயன்படுது. பெரிய பிஞ்சா இருக்கிறது வந்து அரைச்சி டீ தூளில் கலப்பிடுறாரு சாயத்துக்கு. இப்போ இது கலக்கிறதுனால நல்லதாக வந்து கெட்டதும் இல்லை நல்லதும் இல்லை. அது வந்து துவர்ப்பு இருக்கும். ஆனால் அந்த பிரியாணிக்கு சேர்க்குறாங்களே அது வந்து நல்லதானே? நல்லது, பிரச்சனை இல்லை. இது வந்து மனிதனுடைய வந்து உடம்புக்கு வந்து நல்லதானே? நல்லதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஏன் அதுக்கு வந்து சேர்க்குறாங்க? அது ஒரு கலர் தான். அந்த கலருக்காக சேர்க்குறாங்களா, டேஸ்ட்டுக்காக? அந்த டேஸ்ட்டெல்லாம் அதில் ஒன்றுமே தெரியலை. டேஸ்ட்டு வந்து வேறு பட்டை கிராம்பு இதுதான் நமக்கு தெரியும் டேஸ்ட்டுன்னு. இது எப்படியோ அதை ஒரு வாடைக்கு சேர்க்குறாங்க. ஓ, வாடைக்கு, சுமலுக்காக. ஆமாம். அதனால் இது வந்து நல்லது தான். நல்லது, அதனால கெடுதல் கிடையாது. இப்போ இதோடைய இந்த நீங்கள் இது பிஞ்சா சொல்கிறீங்க. இதுதான் அப்படியே வளர்ந்து செஞ்சு ஒரு பெரிய அந்த பருத்தி காயாகி அப்படியே நெத்தாயிருது. நெத்துனோடனே நெத்தானோடனே நம்ம அதை ஆளை விட்டு அடித்து பிறக்கி தோலை பூரா நீக்கிட்டு பஞ்சாக எடுத்து விற்பனை பண்ணிடுறோம். ஓ, அதை வாங்கிட்டு தான். இதுதான் வந்து சுத்தமான வந்து இலவம் பஞ்சு. இது ஒரு கிலோ வந்து என்ன ரேட்டில் போகும் வந்து இலவம் பஞ்சு? ஒரு கிலோ வந்து இப்போ வந்து 66 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படியே கொட்டையோட. அவன் கொண்டு போய் கொட்டையை நீக்கிட்டு பஞ்சாக அரைச்சி மெத்தைக்கு யூஸ் பண்ணுறான். அங்கே போகும்போது விலை வந்து கூடிக்கிறது. கொட்டையை அரைக்கிறதுனால ஒரு 3 கிலோ கொட்டையோட பஞ்சுன்னா 1 கிலோ நல்ல பஞ்சு கிடைக்கும். 3க்கு 1. ஆமாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து விலையை வச்சு கூட வச்சு விற்கிறான். ஆனால் அந்த விதை இருக்குல்ல, விதை வந்து அரைச்சி எண்ணெய் ஆக்கிடுறான். ஓ, அது வேற பண்ணுறானா? எண்ணெய் அவனுக்கு 2 வருமானம். ஆமாம். எண்ணெய் ஆக்கி அதை எது கூட வேணுமாலும் மிக்ஸ் பண்ணலாம். ஒன்றுமே வந்து தெரியாது. நல்லெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணலாம். வேறு ஆயில் கூட வேறு எது கூடயும் மிக்ஸ் பண்ணலாம். அது தெரியாது, வாடை தெரியாது. ஓ, வாடை கிடையாது. அப்போ அந்த வந்து இலவ மரம் வந்து எல்லா வகையிலையுமே நம்ம வந்து மனிதனுக்கு வந்து பயன்படுது. ஆமாம், பயன்படுது. ஆனால் கெடுதல் கிடையாது. வந்து கெடுதல் இல்லைல்ல, அதுதான் வேணும். கெடுதல் இல்லாத வரைக்கும் நம்ம அதை வந்து அக்செப்ட் வந்து பண்ணலாம். ஆமாம். ஆனால் இப்போ வந்து விலை இல்லை. விலை இப்போ 60-65 ரூபா தான் போகுது. எங்களுக்கு அது பிறக்க கூலிக்கும் அதுக்கும் பத்தாது. ஆனால் நல்ல விலை விற்றா விலை 100 ரூபாயாவது போகணும் ஒரு கிலோ. அந்த மாதிரி எல்லாம் வந்து போயிருக்கு. 100 ரூபா 110 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அது எப்படி நீங்கள் கணக்கு வந்து பண்ணுறீங்க? அது வந்து கிலோ கணக்கு தான். இல்லை இப்போ 66 ரூபா தான் மேலே போகலன்றீங்களே. 100, 150 போகும்போதெல்லாம் அது எப்படி? 110 ரூபான்னு நமக்கு எடை போட்டு தானே எடுக்கிறேன். அந்த விலை வந்து எப்படி வந்து உயருதுங்கிறது வந்து அவனுடைய பற்றாக்குறைக்கு எடுத்து போவேன். பற்றாக்குறை வந்து வரும்போது தான் நம்மளோட விலையை வந்து ஜாஸ்தி. வியாபாரி என்ன செய்வேன், அங்கே இருக்க வியாபாரிகிட்ட உங்களுக்கு நான் இன்னும் ரேட்டுக்கு எடுத்து வந்தாரேன், நீங்கள் உள்ளே வராதீங்கன்னு சொல்லி போடுறாங்க. அதுதான்
இந்த இடைத்தரகர்களால தான் விவசாயிகளுக்கு ரொம்ப வந்து லாஸ் ஆகுது, பாதிப்பு. ஆமாம், இடைத்தரகர்கள் இல்லாத வந்து வரைக்கும் உங்களுக்கு வந்து லாபங்கள் வந்து கிடைக்கும். வியாபாரி நேரடியாக வந்தால் விலை கூடும். இவங்க இங்கே இருக்கிற வியாபாரி என்ன செய்கிறான், உனக்கு இப்போ இன்றைக்கி 65 ரூபான்னா உனக்கு எனக்கு 65 ரூபாய்க்கு எடுத்து தரேன், எனக்கு 3 ரூபாயோ 5 ரூபாயோ எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துரு அப்படின்னு கரெக்ட் பண்ணுறான். ஓகே, அப்படி பண்ணுறான். அப்படி பண்ணுறாங்க. அதனால அவங்க வரமாட்டாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் வருஷநாடுடைய மலைப்பகுதி. இங்கே வந்து விவசாயிகள் தான் அதிகமாக இருக்காங்க. இதுக்கு பேர் தான் இலவ மரம். அதாவது பஞ்சு மெத்தைக்கெல்லாம் பஞ்சு வந்து திணிப்பாங்களா, அதோடைய மரம். இந்த மரம் வந்து இந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து தான் சீசன்னே ஒரு 3 மாதத்துக்கு ஃபுல்லாக காய் வந்து காய்ச்சி கீழே விழுந்து அதிலேருந்து பஞ்சு வந்து எடுத்து மொத்த வியாபாரிகள் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு வந்து போவாங்க. இப்போ இது தலைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வருஷம் இதோடைய சின்ன இந்த பச்சையை வந்து தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் இதோடைய பழம். இந்த பழத்தை டெய்லி வந்து பெண்கள் வந்து பிறக்குவாங்க. அவங்களுக்கு வந்து 1 கிலோ பிறக்கி வியாபாரிக்கு கையில் கொடுத்தோம்னா 100 ரூபா வந்து தருவாங்க போல். இந்த பழம்தான் அப்படியே காய வச்சு பவுடர் ஆக்கி நம்ம பிரியாணியில் போடுறது. இந்த பிரியாணியில் போடும்போது தான் அதோடைய டேஸ்ட்டு, கலரு எல்லாமே சூப்பராக இருக்கும். இது பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த இலவம் பஞ்சுடைய காய் தான். இது இந்த விழுந்தது போக தான் மீதி அப்படியேவும் வந்து சிலது அந்த மரத்தில் அந்த பருத்தி தான் வந்து மாறி தான் ஒரு 3 மாதம் கழித்து பருத்தியை வந்து எடுப்பாங்க. பார்த்திங்களா, எந்த பொருளுமே வந்து வேஸ்ட் ஆகலைன்றதை நமக்கு வந்து தெரியுது பாருங்கள். நான் காலையில் பார்த்தேன், அவங்கள வந்து எடுக்கலை. தோட்டத்துக்குள்ளே வந்து ஃபுல்லாக வெறும் இந்த பழத்தை வந்து பிறக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பிரியாணியில் போடும்போது தான் அதோடைய டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குமா. பிரியாணியுடைய ரகசியமே இதுதான்.